செல்லமுடன் தேவர்களும் நல்லாசி கூற செல்வமணி வத்தலா வாழ்க நீ அம்மா, வாழ்கையும் தவமணி வாழ்க நீ அம்மா, வத்தலா நீடூழி வாழ்க நீ அம்மா. சகல சௌபாகியவதி ரேவதி தேவி தாயாகி தனி அன்பு தந்திடும் வேளை, சகல சௌபாகியவதி ரேவதி தேவி தாயாகி தனி அன்பு தந்திடும் வேளை, நினைத்தால வரம் நீயும் பலராம தேவரே நின் தந்தையாகி வரம் தந்திடும் வேளை, வாழ்கையும் தவமணி வாழ்க நீ அம்மா, வத்தலா நீடூழி வாழ்க நீ அம்மா. சர்க்குணவதியான ருக்மணி தேவி சிற்றன்னையாகி உன்னை சீராட்டும் வேளை, சர்க்குணவதியான ருக்மணி தேவி சிற்றன்னையாகி உன்னை சீராட்டும் வேளை,
சகல புவனம் புகழ் கிருஷ்ண பரமாத்மரே சிறிய தந்தையுமாகி ரட்சிக்கும் வேளை வாழ்கையும் தவமணி வாழ்க நீ அம்மா வச்சலா நீ தூளி வாழ்க நீ அம்மா ஜய வீர மாதாவே ஸ்ரீ சுபத்ரா தேவி செல்லமுடன் அத்தையாய் உள்ளமே மகிழவே ஜய வீர மாதாவே ஸ்ரீ சுபத்ரா தேவி செல்லமுடன் அத்தையாய் உள்ளமே மகிழவே பாண்டவ யுவராஜன் பாலனபிமன்யுவே பாசமிகும் அத்தானும் நேசமிகும் வேளை வாழ்கையும் தவமணி வாழ்க நீ அம்மா வச்சலா நீ தூளி வாழ்க நீ அம்மா வச்சலா நீ தூளி வாழ்க நீ அம்மா இப்பொழுது சொல்லுங்கள், எங்க அடிக்க சொல்கிறீர்களோ போய் சத்தம் செய்யுங்கள். கிடையாது. இந்த அபிமன்யு பானமும் தவறுவதா? வேணுமென்றால் உன் ஜடையில் உள்ள பூச்சண்டை எடுத்து தண்ணீரில் போடு, அடிக்கிறேன். அப்பொழுது தெரியும் நம் பராக்கிரமம். என்ன இவை எத்தனை சொல்ல? 2. அப்ப காட்டும் பராக்கிரமத்தை. போடுறேன். போடு. கண் தெரியுது, எனக்கு தெரியும். எனக்கும் தெரியும், நீ ஜெகச்சண்டி. இங்க வா. இந்த நிலை பார். இந்த நிலை பார்த்து அந்த பழத்தை அடிக்கிறேன் பார். அடி பார்ப்போம். பார்த்தாயா? பார்த்தடிக்கிறது பிரமாதமோ? இதோ. அப்போ இன்னொரு வித்தை காட்டுகிறேன். யாராவது இந்த பழத்தை தலைமேல் வைத்துக் கொள்ளுங்கள். அடிப்படாமல் அடிக்கிறேன். என்ன என்ன ஜெகச்சண்டி? அடி பார்க்கிறேன். பயந்து அசைஞ்சிட போற. கண்ணை மூடிக்கோ. ஓ, நான் ஒண்ணும் பயந்தோ இல்ல. இதுவா உங்க விளையாட்டு? அத்தை அத்தை, குறுக்க வராது. எடுத்த பானத்தை இறக்க கூடாது. சபதம். சபதமா? அப்போ நான் விடுவது போல் உன்னால் நுட்பமாய் பானம் விட முடியுமா? ஓ, விட்டு காட்டு. உங்களை விட பிரமாதமாகவே விடுகிறேன். அப்ப கொடிப்படி. அத்தை, என் அம்மாவை போல் திறமையா பானம் விடுவியா? அப்போ வா பின்ன, உங்க அம்மா முன்பே காட்டுகிறேன் என் திறமையை. வா. அம்மா அம்மா, பானம் விடுமா. முதல்ல இதற்கெல்லாம் நீதான் காரணம். வா. சுபத்ரா, சுபத்ரா. கிருஷ்ணா, இந்த வில்லையும் அம்பையும் ஏந்து நிற்கும் போது உன் மகனை சாட்சாத் திரிபுர சுந்தரி போல் இல்லை? என்ன மகனே, பார்த்தாயா உன் மகன் என்ன செய்கிறான் என்று? வத்சலா தலைமேல் கனியை வைத்துக் கொண்டு நிற்கிறான். அதை இந்த வீரன் அம்பால குறி வைக்கிறான். அம்பு குழந்தை மேல் பாய்ந்தார் என்ன ஆகும்? நீதான் அப்படி பயப்படுகிறாயே தவிர என் மகன் எப்பொழுதும் குறித்து வர மாட்டான் மதனி. அத்தை, நீ பயப்படாமல் நில். உன் மூக்கில் படாமல் அந்த நத்தை அடித்து விடுகிறேன். பலே மருமகனே பலே. கிருஷ்ணா, உன் பாண்டவர்கள் 5 பேரின் பராக்கிரமும் சரி, என் மருமகன் அபிமன்யு ஒருவன் பராக்கிரமும் சரி, ஞாபகம் இருக்கட்டும். சுபத்ரா, இப்பேற்பட்ட வீரபுத்திரனை பெற்றதற்கு அண்ணா உனக்கு என்ன வரம் கொடுக்க போகிறார் என்று கேள். கேள் சுபத்ரா, என்ன வரம் வேண்டும் என்றாலும் கொடுக்கிறேன். வத்சலா என் மருமகளானால் போதும். இதை விட எனக்கு வேறு என்ன வரம் வேண்டும் அண்ணா? இதுவும் ஒரு பெரிய வரமா? குழந்தை பிறந்தன்றே உன் மருமகள் என்று எண்ணி விட்டோம். ஏன் ருக்மணி? ஆமாம் அக்கா, அதில் என்ன சந்தேகம்? சுகமா சென்று சுபமா வாமா. சுபத்ரா, தர்மராஜாவையும் பீமார்ஜுன நகுல சகாதேவர்களையும் குந்தி தேவியாரையும் திரௌபதியையும் க்ஷேமம் விசாரித்ததாக தனிப்பட்ட முறையில் சொல்லம்மா. ஜாக்கிரதைமா சுபத்ரா. அங்கு சென்றதும் அந்த வைபவத்தில் எங்களை மறந்து விடுவாயோ என்னவோ. புன்னகையோடு சொன்னாலும்
அந்த வார்த்தைகள் புண்பட்டது போல இருக்கிறது மதனி. போகட்டும் சுபத்ரா. என்ன மாப்பிள, நீயாவது எங்களுடன் இருக்க கூடாதா? நான் இருக்க மாட்டேன். வத்தலாவைத்தான் எங்கள் ஊருக்கு அழைத்து கொண்டு போகிறேனே. நன்றா இருக்கிறது. தந்தை மிஞ்சிய தனையன் என்பதை காட்டிவிட்டான். ஆமா ஆமா, ரொம்ப நல்லா இருக்கிறது. நீ வாமா வா. நான் அத்தானோட போறேன். போகட்டும், வரட்டுமே மதனி. இன்றாவது சாதாரணமா கேட்டு விட்டாய். அந்த நாள் வரும்போது இதை விட நீ கண்டிப்பாய் கேட்க போகிற. நாங்களும் முடியாதென்று சொல்ல முடியாது. அது வரையிலாவது எங்கள் பெண் எங்களிடமே இருக்கட்டும் அம்மா. வா வாமா. சாத்திக்கு குழந்தை இருக்கு. அப்புறம் வரலாமா? வா. நாங்க மறுபடியும் வர்றோம் இல்ல. வா வாமா. வாமா. வத்தலா, நாங்கள் போய் வருகிறோம். லல்லிலலா 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 லல்லி லல்லி லல்லிலலா 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 லல்லி லல்லி லல்லிலலா பம்பரமா ஆடலாம் கும்பலாக பாடலாம். பம்பரமா ஆடலாம் கும்பலாக பாடலாம். பாட்டு பாடும் குயிலினமே, குகு 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 ஆட்டம் ஆடும் மயிலினமே, மதுங்காதே பாய்ந்திடுவீர் புள்ளிமான்கள் கூட்டமே, மதுங்காதே பாய்ந்திடுவீர் புள்ளிமான்கள் கூட்டமே. துள்ளிடுவோம் துள்ளிடுவோம் துள்ளி துள்ளி ஆடிடுவோம். துள்ளிடுவோம் துள்ளிடுவோம் துள்ளி துள்ளி ஆடிடுவோம். ஆடும் அழகிய பம்பரமே ஒரு அதிசய ஜோசியம் சொல்லிடுவோம். ஒரு ரகசிய ஜோசியம் சொல்லிடுவோம். ஆடும் அழகிய பம்பரமே ஒரு அதிசய ஜோசியம் சொல்லிடுவோம். ஒரு ரகசிய ஜோசியம் சொல்லிடுவோம். எவ்வனம் இங்கிடும் பருவமும் அவளத்தானுக்காக சர்வமும், எவ்வனம் இங்கிடும் பருவமும் அவளத்தானுக்காக சர்வமும், அதனாலே தானே கர்வமும். ஆடும் அழகிய பம்பரமே ஒரு அதிசய ஜோசியம் சொல்லிடுவோம். ஒரு ரகசிய ஜோசியம் சொல்லிடுவோம். உள்ளதை சொன்னான் உலுக்குவதேன், இனி உண்மையை சொல்வோமே. உள்ளதை சொன்னால் உலுக்குவதேன், இனி உண்மையை சொல்வோமே. ஆமா, நன்மை சொல்வோமே. வித்தையில் நூதன கலைராஜா, வில்வேரதான வாரியவராஜா. வித்தையில் நூதன கலைராஜா, வில்வேரதான வாரியவராஜா. மலர் மாறனானவன் உன் ராஜா. ஆடும் அழகிய பம்பரமே ஒரு அதிசய ஜோசியம் சொல்லிடுவோம். ஒரு ரகசிய ஜோசியம் சொல்லிடுவோம். மல்லி ஜாதி மனோரஞ்சிதம் மலரை ஏந்தி கடை வீசுகிறான். மல்லி
ராஜாஜி மனோரஞ்சிதம் மலரை ஏந்தி கணை வீசுகிறான். மகிழ்ந்தே மதனால் வாடுகிறாள், அது மகிழ்ந்தே மதனால் வாடுகிறாள். மணமாலை போடவே தேடுகிறாள். ஆடும் அழகிய பம்பரமே ஒரு அதிசய ஜோசியம் சொல்லிடுவோம், ஒரு ரகசிய ஜோசியம் சொல்லிடுவோம். வச்சலா தேவி, இந்திரபிரஸ்தத்திலிருந்து ஸ்ரீ கிருஷ்ணன் அவர்கள் வந்து விட்டாரம்மா. சித்தப்பா வந்து விட்டாரா? உங்களை அழைத்து வர சொன்னார்கள். தோழிகளே, இனி நீங்கள் செல்லலாம். அந்த ராஜசூயத்திற்கு விஜயம் செய்த பந்துமித்திரர்களுக்கு கண்கொள்ளா காட்சியை உண்டாக்கி இதுபோல் அன்றுமில்லை இனி என்றுமில்லை என்று எல்லோராலும் போற்றப்பட்ட அந்த மயசபை இதுதான். இந்த மயசபை யாவும் கனக ரத்ன மணிமயம். தூண்கள், வாசல்கள், தோரணங்கள், சுவர்கள், வனங்கள், தடாகங்கள் எல்லாம். என்ன வனங்களும் தடாகங்களும் கூட மணிமயம் தானா? ஆமா மதனி, அதில் உண்மையான வனங்களும் உண்மையான தடாகங்களும் இருக்கின்றன. எது உண்மையோ எது கற்பனையோ என்று தெரிந்து கொள்ள முடியாமல் கௌரவ சகோதரர் குழப்பமடைந்து விட்டார்கள். இதுதான் துரியோதன சக்கரவர்த்தி தரை என்று பிரமித்து மடுவில் விழுந்த கட்டம். பாவம், இந்த ஓவியங்களை பார்க்கும் போதே கண்கள் சிதறுகின்றதே. உண்மையான பவனங்களை பார்த்தால் இன்னும் எவ்வளவு நேர்த்தியா இருக்குமோ. மதனி, உங்களுக்கு இப்படி விருப்பம் இருப்பதாக தர்மருக்கு தெரிவித்தால் அந்த மயசபையை கொண்டு வந்து நம் துவாரகை முன்பே வைத்து விடுவார். ஆமாம், நம் வச்சலா கல்யாணத்தன்று அவர்களுக்கு அதுவே விடுதியும் ஆகும். நன்றா இருக்கிறதம்மா ருக்மணி. விடுதி இல்லத்தையும் சம்பந்திகளே கொண்டு வர சொல்வதற்கு நமக்கு என்ன குறைவு? ஆமா அண்ணா, ராஜசூயத்திற்கு மகரிஷிகள் அனைவரும் வந்திருந்தார்கள். அவர்கள் கோஷ்டியிலே தாங்கள் இல்லையே என்று தர்மர் மிகவும் வருத்தப்பட்டார். பார்த்தீர்களா, நாமும் சென்றிருந்தால் எவ்வளவு வேடிக்கையா இருந்திருக்கும். ஆமா ஆமா ஆமாம் அண்ணா, வேடிக்கையாகத்தான் இருந்திருக்கும். தாங்கள் சத்தியசீலர் என்றும் தாங்களே இதற்கு அருகதை உடையவர் என்றும் தர்மராஜா இந்த காணிக்கையை தங்களுக்கு அனுப்பி வைத்தார். என்ன இது? திரிகாலங்களிலும் மறைத்து வைத்திருந்த உண்மைகளை எல்லாம் திரிகரண சுத்தியாய் மாந்தர்களால் வெளிப்படச் செய்யும் திவ்ய மகிமை பொருந்திய சத்திய பீடம் இது. அன்று அரிச்சந்திரனின் உண்மையின் உயர்வை மகிழ்ந்து விஸ்வாமித்திரர் சிருஷ்டித்து தந்தார் என்பது உலக பிரசித்தம். பிறகு இதன் மகிமையை கேளுங்கள். யாரையாவது பீடத்தில் ஏற்றினால் போதும், அவர்கள் வாய் மூலமாகவே அவர்கள் நினைத்தது, நினைத்துக் கொண்டிருப்பது, நினைக்கப் போவது ஆக எல்லா மர்மங்களையும் வெளிப்பட சொல்லச் செய்யும். இந்த உலகத்தில் இப்படிப்பட்ட விசித்திரங்கள் கூட இருப்பதாக நான் கேள்விப்பட்டதே இல்லையே. சாத்தகி, இந்த திருவேதிகை நமது பூஜா கிரகத்தில் பத்திரமாக வை. வாமா வச்சலா, வா. சாத்திகி, நம் வத்தலாவுக்கு அனுப்பிய காணிக்கை எங்கே? யார் அனுப்பினார்கள் என்று சொல்லாமலா கொடுப்பது? எல்லாம் புரியும். வத்சலா, தனியாக உன் அறைக்குள் சென்று இதை திறந்து பார். அது பிரியதர்சினி மதனி. அந்த பேழையை திறந்து பார்த்தால் அவரவர்களுக்கு பிரியமானது அதில் தென்படும். ஆஹா, பாண்டவர்களின் அதிர்ஷ்டமே அதிர்ஷ்டம். இந்திர வைபவம் எல்லாம் அங்கேயே இருக்கிறது. ஆமாம், அங்கு இந்திரன் மகனே இருக்கின்றார் அல்லவா? ருக்மணி, அங்கு என் சகோதரன் கிருஷ்ணனே இல்லை என்றால் இந்திரன் மகன் அல்ல, இந்திரன் தந்தை அல்ல, யாராயிருந்தாலும் எதுவுமே நடந்திருக்க முடியாது. தர்மராஜாவினால் ராஜசூயத்தை திக்கு விஜயமாய் செய்து முடித்தான். அப்பேற்பட்ட சபையிலும் அக்ரபூஜையை ஏற்று எதிர்த்தோடி வந்த சிசுபாலனை வதைத்து துஷ்ட சம்ஹாரம் செய்து வந்தான். கிருஷ்ணா, உன்னை நான் கௌரவிக்கிறேன், வா. அண்ணா, நீதானா நீதானா என்னை நினைத்தது, நீதானா என்னை அழைத்தது, நீதானா என் இதயத்திலே நிலைத்தது மாறிட உலவியது, நீதானா நீதானே என்னை நினைத்தது,
நீதானே என்னை அழைத்தது, நீதானே என் இதயத்திலே நிலை தடுமாறிட உலவியது, நீதானே. கனவினிலே ஒரு நினைவாகி என் நினைவினிலே ஒரு கனவாகி, கனவினிலே ஒரு நினைவாகி என் நினைவினிலே ஒரு கனவாகி, கனவோ நினைவோ காண்பது மாயையோ கலவரமே விடும் நிலவரமானேன். நீதானா என்னை நினைத்தது, நீதானா என்னை அழைத்தது, நீதானா என் இதயத்திலே நிலைத்தது மாறிட உலவியது, நீதானா. கண்களில் நிலவும் காய்ந்திடவே இனி என் மனதில் மனம் கமழ்ந்திடவே, கண்களில் நிலவும் காய்ந்திடவே இனி என் மனதில் மனம் கமழ்ந்திடவே, கண்ணையும் மனதையும் கவர்ந்திடவே மெய் காதலினாலே மகிழ்ந்திடவே, நீதானே என்னை நினைத்தது, நீதானே என்னை அழைத்தது, நீதானே என் இதயத்திலே நிலை தடுமாறிட உலவியது, நீதானே. நீதானே. அத்தான் அனுப்பிய காணிக்கை வத்தலா உனக்கு பிடித்தமா இருக்கிறதா? அது என்னம்மா அவ்வளவு வெக்கம்? அத்தான் தானே தென்பட்டது. அத்தான் தென்பட்டானா? ஆமாம் அக்கா, வத்சலாவுக்கு அபிமன்யு தென்பட்டானாம். இதன் மகிமை மிகவும் பிரமாதமா இருக்கிறதே, நீங்களும் பாருங்களேன். மிகவும் ஆர்வத்தோடு இருக்கிறாய், முதலில் நீயே பார். பாருங்களக்கா. ஆஹா, ரத்ன குவியல்கள், வஜ்ர ஆபரணங்கள், பட்டும் பீதாம்பரங்கள். ஆஹா, எல்லாம் லட்சுமி பிரசன்னமா இருக்கிறதே. இதெல்லாம் என்னங்க? என்னவா? உனக்கு பிரியமானது ஐஸ்வர்யம் என்ற அர்த்தம். எனக்கு அப்படி ஒன்றும் ஆசை இல்லை. எதற்காக தென்பட்டதோ என்னவோ. எதுவும் இல்லாமல் அப்படி ஒன்றும் தெரியாதக்கா. நீ என் அருகில் இருந்ததால் நீ விரும்பியது எனக்கு தென்பட்டதோ என்னவோ. இருக்கலாம். ஆக இதன் மகிமையை நீ ஒப்புக்கொள்ள மாட்டாய். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு என்ன தென்படுகிறதோ அதை பார்த்து நான் ஒப்புக்கொள்ளக்கூடியதா இருந்தால் ஒப்புக்கொள்கிறேன். சரி, உனக்காக பார்க்கிறேன். இது என்ன துரியோதனன் தென்படுகிறார்? ஆச்சரியமா இருக்கிறதே. ஆச்சரியம் என்ன இருக்கிறது? துரியோதனன் என் பிரிய சிஷ்யன் என்று எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் தானே. கிருஷ்ணா, நீ பார், உனக்கு யார் தெரிகிறார்கள் என்று. எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தானே. அர்ஜுனன் தான் தென்படுவான். அதை வேறு பார்க்க வேண்டுமா அண்ணா? கிருஷ்ணா, ருக்மணி ஒன்றும் நினைக்க மாட்டாள், பயப்படாமல் பாருங்கள். சரி, எனக்கு யார் தென்பட்டாலும் நீங்கள் யாரும் அதிர்ச்சி அடையக்கூடாது. எனக்கு பிரியமானவர்கள் யாரோ, பிரியமற்றவர்கள் யாரோ எனக்கே தெரியாது. சூதாட அழைத்துக் கொண்டே சகுனி காட்சி அளிக்கிறாரே. அனாவசியமாய் காட்சி அளிப்பாரா அண்ணா? மகானுபாவர் என்ன நாடகம் ஆடப் போகிறாரோ? என்ன அவமானம், எவ்வளவு மோசம்! என்னை அவமரியாதை செய்ய வேண்டும் என்றே தர்மராஜன் ராஜசூயம் நடத்தினான். என்னை குறைவுபடுத்த வேண்டும் என்றே மயசபை ஏற்படுத்தினான். என்னை வணங்க வேண்டிய சித்தரசர்கள் என் கண்டதிலேயே அவன் காலில் விழுந்து கப்பங்கள் கட்டி காணிக்கையை செலுத்தினார்கள். அந்த ரத்தின குவியல்களை என் கையாலேயே பங்கிட்டு கண்மூடியாகினேன். இதெல்லாவற்றையும் விட மாமா, அந்த அகம்பாவி பாஞ்சாலி என்னை பார்த்து இக்கிளிப்பாக நகைத்தாலே, அந்த அவமான அக்னி என்னை தகிப்பதற்குள் நானே அந்த அக்னி பகவானுக்கு அர்ப்பணமாகிறேன். சிதையை மூட்டுங்க. ராஜாதிராஜா, இந்த கர்ணன் உயிருடன் இருக்கும் வரை உங்களுக்கே இந்த கவலை. யுத்த வேரிகை முழங்கட்டும். பாண்டவர்களை வென்று உங்கள் ரணத்தை தீர்த்துக் கொள்கிறேன். பலே கர்ணா, அதுதான் உடனடி காரியம்.
அப்பா துரியோதனா, சிறு துரும்பை அடிக்க இரும்பு எதற்கு? தர்மராஜனை சூதாட்டத்திற்கு கூப்பிடு. சுவாரஸ்யமாக சூதாடி சுலபமாக பாண்டவர்களின் சாம்ராஜ்ய லட்சுமியை கவர்ந்து உன் கையிலே கொடுத்து விடுகிறேன். சூதாட்டத்தில் வெற்றியும் தோல்வியும் தெய்வாதீனம் மாமா. நாமே தோல்வி அடைந்தால் அமங்கலம் அடியட்டும், அபசகுனம் ஒழியட்டும். இந்த சகுனியின் சொக்கட்டானுக்கும் தோல்வியா? பரீட்சித்துப்பா. துஷாசனா, நீ கேள். என்ன எண்ணிக்கை வேண்டும்? 2. பிரமாதம் மாமா, பிரமாதம். அதுதான் உடனடி காரியம். கர்ணா, நீ கேள். சக்தியை களைந்து யுக்தியை கவருதல் வீர லட்சணம் அல்ல. பரவாயில்லை வீர கர்ணா, என் வித்தையை பரீட்சித்துப் பார். அதே 2. பிரமாதம் மாமா, பிரமாதம். பார்த்தாயா துரியோதனா? சிரத்திலே கற்பனைகள், கரத்திலே காய்கள். இதை கொண்டே உன் மாமா சர்வநாசம் செய்து விடுவான். நீயும் பரீட்சித்துப் பார். முக்கியம் 3வது முறை. சரி, பார்க்கிறேன். அதே 2. இல்லை இல்லை 1. பிரமாதம் மாமா, வெகு பிரமாதம். பார்த்தாயா துரியோதனா? நீ தடுமாறிக்கொண்டே கேட்டது போல் அதுவும் தடுமாறிக்கொண்டே சரியாக விழுந்தது. இனி வரவழை தர்மராஜனே. ஆமண்ணா, அதுதான் உடனடி காரியம். அப்பா துரியோதனா, இன்னும் ஒரு வார்த்தை. தர்மராஜன் சூதாட்ட வெறியுள்ளவன். தோல்வி ஆக ஆக தன் நிலையை மறந்து விடுவான். ராஜ்யம் என்ன, தன்னையும் தன் சகோதரர்களையும், ஏன் திரௌபதியையும் கூட உனக்கே அடிமையாக்கி பந்தயம் வைத்தாடச் சொன்னாலும் ஆடி போட்டு விடுவான். பிறகு உன் இஷ்டமே இஷ்டம். நீங்கள் சொன்னது எல்லாம் சாதிப்பீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது மாமா. அண்ணா, மாமா யோஜனை பிரளயம், மகா பிரளயம். மாமா, இது என்ன அபசகுனங்கள்? சகுனி உள்ள இடத்திலும் அபசகுனமா? இல்லை, என் யோஜனைக்கு வெற்றி கீதங்கள். பயப்படாதீர்கள். மாயா சூதாட்டம் நடக்கட்டும். என் சொக்கட்டான்களின் துள்ளாட்டம் பாண்டவர்களுக்கு மட்டுமல்ல, கிருஷ்ணனுக்கும் தெரியட்டும். புறப்படுங்கள். உங்கள் பாலகிருஷ்ணன் செய்யும் அந்த வேலையும் லீலையும் என்று கேளாயோ யசோதம்மா. ஒன்றுமே அறியாய் என் மகன் கண்ணனும் மண்ணை தின்றான் என்று சொல்வது முறையா? இதுவும் நியாயமா அம்மா? வீணில் ரகளை செய்யலாமா? மண்ணு திங்களையா இல்ல வெண்ண திங்களையா? காலி சதங்கையும் சத்தம் வராமலே கள்ளத்தனமாக உள்ளே புகுந்து, காலி சதங்கையும் சத்தம் வராமலே கள்ளத்தனமாக உள்ளே புகுந்து, மேலே கட்டியுள்ள பாறை சட்டிகளை கீழே இறக்கி இஷ்டம் போலவே, மேலே கட்டியுள்ள பாறை சட்டிகளை கீழே இறக்கி இஷ்டம் போலவே. பாலை குடிச்சானே அம்மா, தயிரை ருசித்தானே அம்மா, வெண்ணையை தின்றானே அம்மா, ஒருவனை எப்படி தின்பான் அம்மா? உலகினில் இது போல் அடக்குமா? இந்த உலகினில் இது போல் அடக்குமா? கேளுங்க அம்மா, கேளுங்க அம்மா. ஓ யசோதா, கோபியர் சொல்வது நிச்சயமா? இந்த கோபியர் சொல்வது நிச்சயமா? எப்படி வாயடிக்கிறானோ பாரு. பிடிக்கலாம் என்றாலும் பிடிபடுறானா? பருவ பெண்களும் ரகசியமாக தெருவாசல் தனி காத்திருந்தாலும், பருவ பெண்களும் ரகசியமாக தெருவாசல் தனி காத்திருந்தாலும், ஒரு வீட்டில் அவன் சதங்கை நாதம், ஒரு வீட்டில் அவன் வேணுகானமும், ஒரு வீட்டில் அவன் சதங்கை நாதமும், ஒரு வீட்டில் அவன் வேணுகானமும். இதோ திருடன் சிக்கினான் என்று வேகமாய் தேடி போகும் முன் ஓடியே போனான். எப்படி வருவானோ எப்படி மறைவானோ, எப்படி கிருஷ்ணன்
எப்படி வருவானோ எப்படி மறைவானோ எப்படி கிருஷ்ணனை கேளும் அம்மா. எனக்கு என்ன தெரியும், நான் அங்க இல்லவே இல்லையே. பின்ன எங்க இருந்தேன்? காளிந்தி மடுவை விஷமாக செய்யும் காளியின் தலை மீது தாண்டவமாடி காளிந்தி மடுவை விஷமாக செய்யும் காளியின் தலை மீது தாண்டவமாடி வாழும் விஷப்பாமை சம்ஹாரம் செய்து மாடுகளை மேய்த்து வந்தேனே, மாடுகளை மேய்த்து வந்தேனே, பசு மாடுகளை மேய்த்து வந்தேனே. கிருஷ்ணா, என்ன இது? என்ன நடந்தது? என்ன இருக்கிறது? கௌரவர்களின் கபட செய்கைக்கு ஒரு முடிவில்லாமல் இருக்கிறது. மாய சூதாட்டத்தால் பாண்டவர்கள் ராஜ்யத்தை கவர்ந்ததும் அல்லாமல் அவர்களை அவமானம் செய்து கட்டிய வஸ்திரத்துடன் காட்டுக்கும் அனுப்புகிறார்கள். இவ்வளவு அநியாயமா, இவ்வளவு அட்டுழியமா? எல்லாம் கௌரவர்களின் திமிருதான். நாம் இனியும் இந்த அதர்மத்தை சகித்து சும்மா இருக்கக்கூடாது. அண்ணா, எனக்கு உத்தரவு கொடுங்கள். இப்பொழுதே சதுரங்க சேனைகளுடன் சென்று. சாத்தகி, நீ ஆத்திரப்படாதே. அதர்மத்தை நானும் சகிக்க மாட்டேன். இப்பொழுதே அஸ்தனாபுரம் சென்று கௌரவர்களுக்கு புத்தி கற்பித்து பாண்டவர்களுக்கு ராஜ்யத்தை திருப்பிக் கொடுக்கும்படி செய்து வருகிறேன். துரியோதனன் சிஷ்யன் என் வார்த்தையை மீற மாட்டான். ரதம் தயாராகட்டும். வாமா வா. அந்த மாயாவி சகுனி இவ்வளவு வேலை செய்வான் என்று நான் பயந்து கொண்டுதான் இருந்தேன். யார் என்ன செய்தாலும் வரும் வேதனை நமக்குத்தானே. பயப்படாதே வத்சலா, நான் தான் இருக்கிறேனே.